எல்லாருக்கும் நம்ம எங்க இருக்கோம் திருவள்ளூர்ல தாங்க இருக்கோம். திருவள்ளூர்ல ஒரு சூப்பரான ஒரு சைடு பார்க்க வந்திருக்கோம். என்னடா இது திருவள்ளூர்ல ஒரு சைடு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டு மேல நிக்கிறேன் அப்படின்னு பாக்குறீங்களாங்க. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோடுங்க. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா சென்னை டு திருப்பதி நேஷனல் ஹைவேங்க. அந்த நேஷனல் ஹைவேக்கு அப்படியே ஒரு 50 மீட்டர்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு சைடு பார்க்க வந்திருக்கும். இந்த சைடு எக்ஸாக்ட் எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து ஒரு 2-3 லேண்ட்மார்க் சொல்லாங்க. அதுல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வீரராகவர் கோயில். அடுத்து ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்ங்க. அந்த கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு சூப்பரான சைடு பார்க்க வந்திருக்குங்க. இந்த நேஷனல் ஹைவேக்கு அப்படியே ஒட்டினா மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சைட்டுமே அமைஞ்சிருக்குங்க. அந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிருந்தாவன் ஆபீசஸ் என்கேவுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்சல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோடுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரோடு வந்து நம்ம திருப்பதி கனெக்ட் பண்ற ஒரு மேஜரான ரோடுங்க. சென்னையில இருந்து டிராவல் பண்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேஜரா இந்த ரோட்ல தான் டிராவல் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து போயிட்டு இருக்குங்க. உங்களுக்கு இப்ப பார்க்கும்போது தெரியும் அதுக்கான ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சோ நீங்க வேப்பம்பேட்டு சைட்ல இருந்து வரீங்க அப்படின்னா அங்க இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடோட எக்ஸ்டென்ஷன் வந்து போயிட்டு இருக்குங்க. ரீசெண்டா ஒரு 6 மந்த்ஸா வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் ரியல் எஸ்டேட்ல ஒரு பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூருக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வருதுங்க. நமக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ரோடு எக்ஸ்டென்ஷன் நடக்குது. அண்ட் நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க. அண்ட் இன்னொரு அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி கான்செப்ட்டுக்குள்ள நம்ம திருவள்ளூர் வரது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லாங்க. அதனால ரியல் எஸ்டேட்டா நல்லா பூம் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த பிருந்தாவன் ஆஃபீஸஸ் என்க்ளேவ்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, ஆடி மாசத்தை முன்னிட்டு இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இப்போ நம்ம சைட்டுக்குள்ள போய் கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இப்போ நம்ம சைட் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டுங்க. இப்போ நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிருந்தாவன் ஆஃபீஸஸ் என்க்ளேவ்ங்க. இந்த சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் கேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திருமுருகன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உமன்ஸ் காலேஜ் இருக்குங்க. ஸோ இந்த சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையாங்க, இந்த ரோட்ல ஒரு 2 மினிட்ஸ் நீங்க வந்து டிராவல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வெங்கடேஸ்வரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் ஸ்கூலுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நேஷனல் ஹைவேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா பஸ்ஸுகள் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்குங்க. இந்த காலேஜ்ல படிக்கிற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்காக அங்க வெயிட் பண்றாங்க. பஸ்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா பாரதி பஸ் அந்த மாதிரியான பஸ்ஸுகளும் வருது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சென்னையில இருந்து திருப்பதி திருவள்ளூர் வழியா போறீங்கன்னா எல்லா பஸ்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு தாங்க போகும். இப்போ நம்ம சைட்டுக்குள்ள வந்துட்டுங்க. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிருந்தாவன் ஆஃபீஸஸ் என்க்ளேவ் பார்த்தா கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்ல போறாங்க. இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 16 ஏக்கர்ல பிரம்மாண்டமா ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. இந்த 16 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 2 பார்க், பெரிய பார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பார்க் வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான பார்க்குங்க. இன்னொரு பார்க் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் பீப்புள்ஸ், அதாவது வாக்கிங் போறதுக்கு இந்த மாதிரியான பார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா சைட்ல சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 16 ஏக்கர்ல 273 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதுல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% ஆஃப் பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 30% பிளாட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவைலபிள் இருக்குங்க. இந்த சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2800 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்க பிளாட் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்னர் பிளாட்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா ஃபேஸிங்குமே பிளாட்ஸ் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயங்க. அம்யூனிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டா இந்த 16 ஏக்கருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி நமக்கு வந்து காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு பிரம்மாண்டமான பிளாக் டாப் தார் ரோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரோடோட சைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 40 அடி, 33 அடி, 23 அடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 வேரியன்ட்ல பிளாக் டாப் தார் ரோடுமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி சைட்டுக்குள்ள 3 ஃபேஸ் EBமே வந்துருச்சுங்க. அம்யூனிட்டிஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க்ங்க. சைட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் லிட்டர் கெபாசிட்டி கொண்ட ஒரு வாட்டர் டேங்க்மே கொடுத்துருக்காங்க. அதனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிளாட்டுக்கு ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா வாட்டர் கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க குழா திறந்தா போதுங்க, உங்க வீட்டு வாசல்லேயே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துருங்க. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. வீடுகளில் வந்து பாத்தீங்கன்னா குடுத்தனமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு வந்து அங்க JCB வந்து நோண்டிட்டு இருக்கு. ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கான ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கடற்காலாம் எல்லாம் போட்டு உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான ஒர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சைட்டை சுத்தி நமக்கு அவனி ட்ரீஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் CCTV கேமராவுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சைட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான ஆர்ச், அது மட்டும் இல்லாம கேட் செக்யூரிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சைட்ல இருந்து இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. நம்ம எங்க வீடியோ பண்ணாலும் லொகேஷன் அட்வான்டேஜ் சொல்றது ஒரு முக்கியமான விஷயமா வச்சிருக்கோம். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு என்ன மாதிரியான ஃபியூச்சர்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும், என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயங்க. அதை டைம் எடுத்து உங்களுக்கு பிரீஃபா சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோலும் சொல்லிட்டு இருக்கோம். நேஷனல் ஹைவேக்கு அப்படியே மேல தாங்க இந்த சைட் வந்து இருக்கு. ஒரு 50 மீட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேஷனல் ஹைவே இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லாங்க. அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோடுங்க. நம்ம சென்னை, திருவள்ளூர், திருப்பதியை கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான ரோடுங்க. நம்ம சைட்ல இருந்து பார்க்கும்போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காரு, பஸ் போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தாராளமா தெரியுதுங்க. அந்த ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன ரோடா இருந்ததை நமக்கு ஒரு சூப்பரான ரோடா எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க. அதாவது 6 வழி சாலையா வந்து பாத்தீங்கன்னா மாத்துறாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் வந்து நமக்கு கொடுக்குங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க அப்படின்னாவே அந்த சரௌண்டிங்ல ரியல் எஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே போகுங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு நேஷனல் ஹைவே எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அது ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லாங்க. நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும். நம்ம அந்த திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் இருக்குங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
திருவள்ளூருடைய நியூ பஸ் ஸ்டாண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. ஏன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பொதுவாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து புதுசா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா அங்க அப்ரிசியேஷன் அப்படின்றது ஒரு சூப்பரான அப்ரிசியேஷனா மாறுங்க. நமக்கு பஸ் ஸ்டாண்டு, கலெக்டர் ஆஃபீஸ், பக்கத்துலேயே கோர்ட் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர்ல இருக்கிறது ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. திருவள்ளூருடைய மெயின் ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வருங்க. நீங்க கணக்கு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஜங்ஷன் ரீச் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. அந்த லொகேஷன் அட்வான்டேஜ்ல ஒரு முக்கியமான லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து திருவள்ளூர்ல இருங்க, நம்ம சென்னையை வந்து விரிவாக்கம் பண்றதுக்காக மொத்தம் 5 ஸ்மார்ட் சிட்டியை வந்து கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அதுல திருவள்ளூரும் ஒண்ணுங்க. ஸ்மார்ட் சிட்டியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூரல் வந்து அர்பன் ஆக்குறது, அர்பனை வந்து பாத்தீங்கன்னா சிட்டி ஆக்குறதுங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டி கான்செப்ட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னா அந்த ஏரியா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா ஒரு டெவலப்மெண்ட் வந்து பாக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்றது, இந்த டிராஃபிக்கை வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்றதுக்கு டிராஃபிக் ரெகுலேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடக்குங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியால நிறைய ஹவுசிங் லோன்ஸ், இந்த நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து வரணும் அப்படின்றதுக்காக. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ நமக்கு இங்க இருந்து பெரிபெரல் ரோடு கனெக்டிவிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுதுங்க. அதாவது உங்களுக்கு எண்ணூர்ல ஸ்டார்ட் பண்ணி மகாபலிபுரத்துல போய் முடிகிற அந்த பெரிபெரல் ரோடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த திருவள்ளூரையுமே டச் பண்ணிட்டு போறது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லாங்க. நம்ம ஈஸியா மகாபலிபுரத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்றதுக்கான ஒரு கனெக்டிவிட்டியுமே நமக்கு கிடைக்கும். நமக்கு கலெக்டர் ஆஃபீஸ் ஓட்டினா மாதிரியா ஒரு ரைட் எடுக்குங்க. அந்த ரைட் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீர்த்தஞ்சேரி, ஊத்துக்கோட்டை, சத்துவேடு போற ஒரு மேஜரான ஒரு ரோடுங்க. அதாவது இங்க இருந்து உங்களுக்கு திருப்பதி போற கனெக்டிவிட்டியும் இருக்கு, மகாபலிபுரம் போறதுக்காக பெரிபெரல் ரோடுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு ஆந்திரா பார்டர் போறதுக்கான ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து ரொம்பவே நியர்பைல இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த பிருந்தாவன் ஆஃபீஸர் என்க்ளேவ்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவேக்கு அப்படியே பக்கத்துல இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டோட காம்பவுண்டே இருக்குங்க. அப்படி இருக்கும்போது இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1790 ரூபாங்க. அப்படியே கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடி சரவடி ஆஃபருமே வந்து கொடுக்குறாங்க. ஆடி மாசத்துல இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆஃபர் வந்துருச்சுங்க. இவங்க ப்ராப்ஷல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயின் தரேன், இல்ல இது தரேன், அது தரேன் அப்படின்லாம் சொல்லாம உங்களுக்கு ஆடி மாசத்தை முன்னிட்டு பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1790 ரூபாய் இல்லையாங்க. ஆடி மாசத்தை முன்னிட்டு 1499 ரூபாய் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது நீங்க ஒரு பிளாட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 22 லட்ச ரூபா வருங்க. அதாவது 1250 ஸ்கொயர் ஃபீட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 22 லட்ச ரூபா வரும். இந்த ஆடி மாசத்துல இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக வெறும் 18 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. இவங்க கொடுத்த ஆஃபர்னால உங்களுக்கு ஒரு பிளாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா வந்து சேவ் ஆகுங்க. இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லாங்க. இந்த மாசத்துல நீங்க வாங்குனீங்கன்னா உங்களால 4 லட்ச ரூபா வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு 80% வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்கு. ஸோ உங்க கையில முன் பணமா ஒரு 2 ல இருந்து 3 லட்ச ரூபா இருந்தா போதுங்க, நீங்க இங்க சொந்தமா வந்து ஒரு இடம் வாங்கிடலாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வெறும் இடம் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு வீடுமே கட்டி கொடுக்குறாங்க. அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஏரியால உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல 2 BHK வில்லாவுமே வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 லட்ச ரூபாய் உங்களுக்கு 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ்மே வந்து கட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு முன்பணமா உங்க கையில ஒரு 5 லட்ச ரூபா இருந்தா போதுங்க, இந்த பிருந்தாவன் ஆஃபீஸர்ஸ் என்க்ளேவ்ல சொந்தமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா ஒரு வீடே கட்டிக்கலாங்க. அண்ட் ப்ராப்ஷல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிருந்தாவன் ஆஃபீஸர்ஸ் என்க்ளேவ் மட்டும் இல்லாம இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு சைட்டும் இருக்குங்க. அந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ENK என்க்ளேவ்ங்க. அந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான சைட் அப்படின்னே சொல்லாங்க. நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே நியர்பைல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா நியர்பைல இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. அங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2200 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆடி மாசத்தை முன்னிட்டு ஆடி சரவடி ஆஃபரா உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா 1790 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க சைட் விசிட் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்றாங்க. உங்க வீட்டுல உங்களை பிக்கப் பண்ணி சைட்டு கூட்டு வந்து சைட் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு திருப்பி உங்க வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ஷலே வந்து பாத்துக்கிறாங்க. ஸோ ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கனால நீங்க சைட் விசிட் வரீங்கன்னா நீங்க இந்த பிருந்தாவன் ஆஃபீஸர் என்க்ளேவ் சைட்டுமே பார்க்கலாம், அந்த பக்கத்துல இருக்க ENK என்க்ளேவ் சைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாங்க. ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க சைட் விசிட் வரீங்க அப்படின்னா 2 சைட் பார்க்கலாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த சைட்டை பத்தி கம்ப்ளீட்டா எல்லா டீடைல்ஸுமே ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, ஆஃபர்ல என்ன போயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம நமக்கு நியர்பைல என்னென்னலாம் இருக்கு, ஸ்கூலு, காலேஜஸ் இதெல்லாமே சொல்லிட்டேங்க. உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்பிளே நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ப்ராப்ஷரோடைய கம்பெனி நம்பர் தாங்க. உங்களுக்கு நடுவில் எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கிடையாது. நீங்க சைட் விசிட் வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே அரேஞ்ச் பண்றாங்க. நீங்க இந்த சைட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சைட் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ரோடு வேற எக்ஸ்டென்ஷன் பண்ண போறாங்க, பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் சில மந்த்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா இங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகிறதுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நியூ பஸ் ஸ்டாண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போறாங்க. 2 லேன் ரோட வந்து பாத்தீங்கன்னா 6 லேனா மாத்த போறாங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட் வருது. ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்டா இருக்குங்க. உங்களுக்கு சில மாசங்களே வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாயில இருந்து 500 ரூபா வரையும் அப்ரிசியேஷன் போவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல 300 ரூபா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஆடி மாசம் ஆஃபரா. இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க சைட் விசிட் வந்து இங்க ஒரு பிளாட்டை புக் பண்ணி
இங்க சொந்தமா ஒரு வீடு கட்டி உங்க ஃபேமிலி கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சைட்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க ஆல்ரெடி கிளிப்ஸ்லயே வந்து பாத்திருப்பீங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கினவங்க ஒரு சூப்பரா ஒரு பங்களா ஹவுஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து திருவள்ளூர் சரௌண்டிங்ல நீங்க லேண்ட் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.